ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். பியாண்ட் தி யூனிவர்ஸ், அந்த போம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பியாண்ட் தி யூனிவர்ஸ், பியாண்ட் அப்படின்னா அப்பால், தாண்டி அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை தாண்டி அப்படிங்கிறது தான் இந்த போம். சரி, அது என்ன யூனிவர்ஸ்? யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது. யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கும். அதாவது அங்கே நிறையா கேலக்ஸிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் அப்படிங்கிறது பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறையா கேலக்ஸிஸ் சேர்ந்தது. சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பங்கள். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் தான் நம்ம வாழக்கூடிய பூமி, எர்த் அப்படிங்கிற கோள் இருக்குது. இதே மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் விண்வெளியில் இருக்குது இல்லையா? அந்த சோலார் சிஸ்டம்ஸ், பிளானட்ஸ், கோள்கள், மூன்ஸ், நிலவுகள், ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள், கேலக்ஸிஸ், பால்வெளி மண்டலம், இது மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியாண்ட் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை தாண்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த போமில் போயிட்டுக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரீம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். இந்த போயிட்டுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. என்ன ட்ரீம் அப்படின்னா, இந்த ஏர்த்தை தாண்டி, பூமியை தாண்டி மற்ற இடங்களுக்கு, யூனிவர்ஸ் தாண்டி நம்ம போகணும், ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத, மற்ற கோள்களையெல்லாம் பார்க்கணும், அதை தாண்டி போகணும், எல்லாத்தையும் தாண்டி போய் இந்த பிரபஞ்சத்தை படித்த கிரியேட்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம். அவங்களோட ட்ரீமில் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, என்னெல்லாம் பார்க்கணுன்னு ட்ரீம் வச்சுருக்காங்க, போயிட்டு என்ன ட்ரீம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த போமில் பார்க்க போகிறோம். பியாண்ட் தி யூனிவர்ஸ். I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. I dream of flying. Dream அப்படின்னா கனவு. ஐங்கிறது யாரை குறிக்குது? போயட்டை. ஐ ட்ரீம் ஆஃப், என்ன ட்ரீம்? போயட்டுக்கு என்ன ட்ரீம்னா ஃப்ளையிங். ஃப்ளையிங் அப்படின்னா பறக்கிற மாதிரி. ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங், பறக்கிற மாதிரி கனவு. சரி, எங்கே பறக்கிற மாதிரி? பியாண்ட் தி எர்த். பியாண்ட் அப்படின்னா அப்பால். எதுக்கு அப்பால்? எதை தாண்டி? எர்த். எர்த் அப்படிங்கிறது நாம் வாழும் கோள். நாம் எந்த பிளானட்டில் இருக்கோம், எந்த கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? எர்த்தில், பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எர்த்தை தாண்டி பறக்கிற மாதிரி நான் கனவு காணுறேன். அமிட்ஸ் த பிளானட்ஸ். பிளானட்ஸ்னால் கிரகங்கள், கோள்கள் அப்படின்னு அர்த்தம். அமிட்ஸ்னால் மத்தியில், அதாவது கோள்களுக்கு நடுவில், கோள்களோட மத்தியில். அண்ட் த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ்னால் நட்சத்திரங்கள். கவுண்ட்லெஸ், நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ண முடியுமா? எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது வானத்தில் அப்படின்னு யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ், எண்ணற்ற நட்சத்திரங்களுக்கு மத்தியிலும் பிளானட்ஸுக்கு நடுவுலையும் பறக்கிற மாதிரி எனக்கு கனவு. I would stop by the red planet Mars. ரெட் பிளானட் மார்ஸ். ரெட் பிளானட் அதாவது சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற கோள் அப்படின்னு எதை சொல்லுவோம்? மார்ஸை சொல்லுவாங்க, செவ்வாய்க்கோளை சொல்லுவாங்க. இப்போது எர்த்துலேருந்து போயிட்டு பறக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து எர்த்துக்கு பக்கத்தில் அடுத்து என்ன பிளானட் இருக்குது? மார்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பூமியை தாண்டி மார்ஸில் ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். நான் இங்கேருந்து பறந்து போய் ஃபஸ்ட்டு எங்கே போய் நிற்பேன்னா மார்ஸில் தான் போய் நிற்பேன். ஹியர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மார்ஸை குறிக்குது, செவ்வாய்க்கோளை குறிக்குது. வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம். ஹியர் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம். அங்கே தான் நாம் ஒரு கனவு இல்லத்துக்கான கனவு கண்டுட்ருக்கோம். அதாவது மனுஷங்க அங்கே வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள், இந்த எர்த்தை தவிர மனிதர்கள் வேறு எங்கெல்லாம் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி செவ்வாய்க்கோளில் தான் நிறைய ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு. அங்கே மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா, அங்கே போய் வீடு கட்டி இருக்க முடியுமா அப்படின்னுலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம். இங்கே ஒரு இல்லம் அமைக்கிறதுக்கான கனவு. அவே ஃப்ரம் ஹோம், நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஹோம்லேருந்து, பூமியில் இருக்கக்கூடிய இல்லத்திலேருந்து, வீட்டிலேருந்து தூரமாக செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஹோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மனிதனோட கனவு இல்லமான செவ்வாய் கிரகத்தில் போய் நின்று போவேன். மார்ஸில் தான் நாம் நம்ம வீட்டை தவிர
வேறு ஒரு வீட்டை பற்றி, பூமியில் இருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு அங்கே செவ்வாய் கிரகத்தில் மார்ஸில் இல்லம் கட்டுவதற்கான கனவு காண்போம். அந்த இடத்துல தான் நான் போய் நிற்பேன் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் படிக்கலாம். ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் பியாண்ட் தி எர்த் amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. ட்ரீம் அப்படின்னா கனவு, ஃப்ளையிங் அப்படின்னா பறக்கிறது, பியாண்ட் அப்பால் தாண்டி, எர்த் அப்படிங்கிறது பூமி, அமிட்ஸ்ட் அப்படின்னா மத்தியில் நடுவில், பிளானட்ஸ் கோள்கள் கிரகங்கள், கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் எண்ணற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெட் பிளானட் அப்படிங்கிறது சிவப்பு நிறக்கோள், மார்ஸ் செவ்வாய், ஹோம் அப்படிங்கிறது வீடு இல்லம். Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled by its red storms that look like marbles. Fly on to watch the Saturn. மார்ஸை பார்த்துட்டு போய் எங்கே பறந்து போவேன், எதை பார்க்க போவேன்னு சொல்கிறாங்கன்னா டு வாட்ச் தி சேட்டன். சேட்டன் அப்படிங்கிறது சனிக்கோள், சனி கிரகம். அந்த பிளானெட்டை பார்க்குறதுக்காக போவேன், அந்த பிளானெட்டுக்கு பறந்து போவேன். வித் இட்ஸ் ரிங், ரிங் அப்படிங்கிறது அந்த சேட்டனை சுற்றியில் இருக்கக்கூடிய வளையங்கள். சேட்டன் அப்படிங்கிற அந்த பிளானெட்டில் நிறைய ரிங்ஸ் இருக்கும், வளையங்கள் இருக்கும், வளையங்களால் ஆன கோள் சேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சனி கிரகத்தை சுற்றிலும் பனித்துகள்களாலும் தூசுக்களாலும் ஆன வளையங்கள் இருக்குது, அந்த ரிங்ஸ் பார்ப்பேன். அப்புறம் மூன்ஸ்னால் நிலவுகள். இப்போ நம்ம எர்த்துக்கு பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது துணைக்கோளாக, பூமியின் துணைக்கோளாக ஒரு நிலவு தான் இருக்குது, ஒரு மூன் தான் இருக்குது. ஆனால் சேட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய மூன்ஸ் இருக்குது, பல நிலவுகள் இருக்குது அந்த கிரகத்துக்கு. ஸோ அங்கே நான் பறந்து போய் சேட்டனுக்கு பறந்து போய் அதோட வளையங்களையும் அதோட நிலவுகளையும் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர் மார்வெல்டு. அதுக்கப்புறம் நான் எங்கே போய் நிற்பேன், சேட்டனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பறந்து போய் எங்கே போய் நிற்பேன்னா ஜூபிட்டரில் போய் ஸ்டாப் பண்ணுவேன். ஜூபிட்டர் அப்படிங்கிறது வியாழன் கோள். நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்தில் பெரிய கோள் அப்படின்னு சொல்லிட்டு வியாழன் கோள் தான் சொல்லுவோம் ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டரில் தான் போய் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. மார்வெல்டுனா அதோட அழகான ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஜூபிட்டரை பார்க்கும்போது அதோட அற்புதம், அதோட அழகு, அது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. பை இட்ஸ் ரெட் ஸ்டார்ம்ஸ் தட் லுக் லைக் மார்பிள்ஸ். ரெட் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது சிவப்பு புயல், அதாவது பெருஞ்சிவப்பு பிரதேசம் அப்படின்னு வியாழன் கோளில் பகுதி சில ஒரு ஏரியா இருக்குது. ரெட் ஸ்டார்ம்ஸ் பல வருஷங்களாக அந்த ஏரியாவில் புயல் வீசிகிட்ருக்கு, பயங்கரமான புயல் வீசிகிட்ருக்கு, தொடர்ந்து பல ஆண்டுகளாக வீசிகிட்ருக்கு. அதைத்தான் ரெட் ஸ்டார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. பெருஞ்சிவப்பு பகுதி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, சிவப்பு புயல் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குறக்கு எப்படி இருக்கான், லுக் லைக் மார்பிள்ஸ், பளிங்கு மாதிரி இருக்குமா, அழகாக பார்க்குறக்கு. அந்த சிகப்பு புயல் பார்க்குறக்கு பளிங்கு மாதிரி அழகாக இருக்குமா, அதை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர் மார்வெல்டு பை இட்ஸ் ரெட் ஸ்டார்ம்ஸ் தட் லுக் லைக் மார்பிள்ஸ் மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த சிகப்பு புயலை, வியாழனில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு புயலை நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Hurtling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. To Neptune, the blue ice giant, further high I fly beyond the galaxy. Hurtling அப்படிங்கிறது தடைகளை தாண்டி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்காங்க, இடையில ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குன்னா அதை தாண்டி போகிறாங்க, தாண்டி முன்னோக்கி ஓடிட்டுருக்காங்க, அதுதான் ஹர்ட்லிங். தடைகளை தாண்டி போகிறது அப்படிங்கிறது தான் ஹர்ட்லிங் த்ரூ எ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ். இப்போது இங்கே நம்ம போயிட்டே ஃபஸ்ட்டு மார்ஸ்க்கு போனாங்க, அப்புறம் சேட்டன் போனாங்க, அதுக்கப்புறம் ஜூபிட்டர் போனாங்க. எகெயின் அங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு தடைகள் இருக்குது. என்ன தடைகள், அடுத்து அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா யுரேனஸுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது தடைகள் இருக்குது. என்ன தடைகள், பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறு கோள்கள் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் நடுவில் சிறு கோள்கள் நிறையா இருக்குது. விண்கற்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சூரியனும் 8 கோள்களும் மட்டுமே அடங்கினது கிடையாது.
சின்ன சின்ன கோள்களும் உண்டு. அந்த சிறு கோள்கள் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவில் நிறையா லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது அதுதான். சிறுகோள்கள் பட்டை அப்படின்னு சிறுகோள்கள் தொகுதின்னு சொல்லலாம், நிறைய இருக்குது. அது தடுக்குது. அந்த தடைகளை தாண்டி போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஹர்ட்லிங் த்ரூ எ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ், போகிற வழியில் அந்த தடைகள் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சிறுகோள்களை தாண்டி எங்கே போகிறாங்க? ஐ கிராஸ்டு யுரேனஸை கிராஸ் பண்ணுறாங்க. யுரேனஸ் அப்படிங்கிற கிரகத்தை கிராஸ் பண்ணுறாங்க. வித்தவுட் அ ஃபஸ் அப்படின்னா எந்த டிஸ்டர்புமே இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் யுரேனஸை கடந்துட்டேன், யுரேனஸுக்கு போயிட்டேன், அதை தாண்டிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யுரேனஸை கிராஸ் பண்ணி அடுத்து எங்கே போகிறாங்க? டு நெப்டியூனுக்கு போகிறாங்க. த ப்ளூ ஐஸ் ஜெயண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ ஐஸ் ஜெயண்ட், ப்ளூ கலரில், நீல கலரில் இருக்கக்கூடிய பெரிய கோள் அது. அதைத்தான் ப்ளூ ஐஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயண்ட் அப்படிங்கிறது பெரிய கோள். ஐஸ் ஜெயண்ட் பனிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். பனியால் சூழப்பட்ட அந்த பெரிய கோளை தாண்டி, நெப்டியூனுங்கிற அந்த பிளானட்டை தாண்டி, ஃபர்தர் ஹை ஐ ஃப்ளை, அதை தாண்டி நான் பறக்கிறேன். பியாண்ட் தி கேலக்ஸியும் தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்ஸி அப்படிங்கிறது என்ன? கேலக்ஸி அப்படிங்கிறது விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம சூரியன் ஒரு விண்மீன் தான். விண்வெளியில் சூரியன் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, பல ஸ்டார்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கான விண்மீன்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். அதைத்தான் நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லலாம், விண்மீன் மண்டலம், அதைத்தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். போயிட்டு என்ன பண்ணுறாங்க? நெப்டியூன் தாண்டி அதுக்கப்புறம் உயரமாக பறந்து போய் பியாண்ட் தி கேலக்ஸி, ஐ ஃப்ளை பியாண்ட் தி கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பறந்து போகிறேன், இதை தாண்டி கேலக்ஸியெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கேலக்ஸியெல்லாம் தாண்டி பறப்பேன் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. சரி, இவ்வளவையும் தாண்டி எங்கே போகிறாங்க? டு மீட் தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் மேக்னிஃபிசன்ட் டிஸ்பிளே, டு டேக் மீ பியாண்ட் தி மில்கி வே, டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ். டு மீட் தி கிரியேட்டர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? படைப்பாளி, படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இத்தனையும் இவங்க இத்தனை பிளானட்ஸ் எல்லாம் தாண்டி அழகாயெல்லாம் ரசிச்சுட்டே போனாங்க இல்லையா? இது அத்தனை காட்சிகளையும், இந்த அழகான படைப்புகளையெல்லாம் படித்தவரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மீட் தி கிரியேட்டரை பார்க்க போகிறேன். இது அத்தனை அழகான காட்சிகளையும் படைத்தவர், அது கடவுள்னு சொல்லலாம், இல்லை படித்தவங்க, அந்த உருவாக்கினவங்க, அவங்கள பார்க்குறக்காக நான் போயிட்டுருக்கேன். கிரியேட்டரை பார்க்குறக்காக இது அத்தனையும் தாண்டி போகிறேன். ஆஃப் திஸ் மேக்னிஃபிசன்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது அழகான படைப்பு. இவ்வளவு அழகான அற்புதமான இந்த படைப்புகளையெல்லாம் படித்தவங்களை நான் பார்க்க போகிறேன். மேக்னிஃபிசன்ட் அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல், அழகான இந்த படைப்புகளை படைத்த அந்த கிரியேட்டரை பார்க்க போகிறேன். டு டேக் மீ பியாண்ட் தி மில்கி வே அப்படிங்கிறது பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா? சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கக்கூடியதை தான் நம்ம மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம், பால்வெளி மண்டலம். அந்த மில்கி வேல தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குது. கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கிறது கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கேலக்ஸி தான் நம்ம மில்கி வே. நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்ஸிக்கு பேர் மில்கி வே அப்படின்னு பேர், பால்வெளி மண்டலம். அந்த பால்வெளி மண்டலத்தையெல்லாம் தாண்டி போகிறேன், பறப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ். வாயேஜ் அப்படின்னா ரொம்ப தூர பயணம், நீண்ட பயணம், அதைத்தான் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட நெடும் பயணம், அதாவது கிரியேட்டரை பார்க்குறதுக்காக, இந்த அழகான படைப்பை படித்தவரை பார்க்குறதுக்காக இந்த பால்வெளி அண்டத்தையெல்லாம் தாண்டி அழகான விண்மீன் படைப்பை காண்றதுக்காக நான் போவேன். டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ். டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ் அப்படின்னா கேலக்ஸிஸ் எல்லாம் தாண்டி வாயேஜ் அப்படிங்கிறது நீண்ட பயணம். நான் போகிறேன். எதுக்காக? இது அத்தனையும் தாண்டி யாரை பார்க்க போகிறேன்? டு மீட் த கிரியேட்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு போயட் இந்த போமில் அவங்களோட ட்ரீமை சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.